ஹாப்பியான தருணம் இது. இன்னைக்கு நாம வந்துட்டு ஒரு வெற்றி பாதையில வந்து அடி எடுத்து வைக்க போறோம். ஸோ அப்டேட் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட். பட் ரிப்போர்ட்டிங்ல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அ ஒரு ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் வந்து குளோசிங் டைம் வந்து குடுத்துருக்காங்க இதுல 8 டூ 8. ஸோ அந்த அந்த இதுல வந்து இப்போ டெமோ வீடியோ வந்து லைவா வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு பிரசன்டேஷன் வந்து நம்ம வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு, ஒரு லைவ் இதுல வந்து நம்ம வந்து போயிடுவோம். ஸோ எல்லாருமே வந்து கவனிங்க. அ யாருக்காவது நியூவா யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா, பிரசன்டேஷன வந்து நீங்க வந்து கவனிங்க. அ எல்லாருக்குமே வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, பொறுமையா, அழகா எல்லாருமே ஒரு பதட்டம் இல்லாம ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ நான் வந்து வெல்கம் பண்றேன். மிஸ்டர் ராஜா சார வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். எஸ்பி ராஜா சார். அவருடைய பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம், நாம லைவ் டெமோ வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அது வந்து நம்ம சாஃப்ட்வேர் கிரியேட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு மிஸ்டர் சங்கர் சார் மூலியமா வந்து அது எல்லாமே வந்து நம்ம லைவா வந்து தெரிஞ்சுக்க போறோம். தேங்க் யூ. வெல்கம் மிஸ்டர் எஸ்பி ராஜா சார். நீங்க உங்க பிரசன்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ பாபு சார். என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? எஸ் சார். ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. எஸ் சார். தெரியுது சார். கிளியரா தெரியுது இருக்கு. இல்லையா? சரி. நீங்க கட் பண்ணி வைங்க. நீங்க உள்ளே அப்படியே இருந்துக்கோங்க. என்ன ஓகே நண்பர்களே, மீண்டும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இத மாதிரி ஜூம் மீட்டிங் நமக்கு புதுசு கிடையாது. ஆனால் நம்ம இன்று பார்க்கக்கூடிய விஷயம் வந்து புதுசு. ஓகேங்களா? அதாவது பழமையான விஷயத்த புதுமையா ரெடி பண்ணி அற்புதமா கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இந்த ஸ்பீடு கேஸ்ட்ல ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் இங்க வேலை பார்க்க போகுது. சிஸ்டம் தான் இங்க ஹீரோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பிளானுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு முன்னகுட்டி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லைடை பாருங்க நண்பர்களே. தெரிந்தவருக்கு உதவி செய்யும் போது மனிதராகிறாய், தெரியாதவருக்கு உதவி செய்யும் போது கடவுளாகிறாய். அப்ப நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம்னா, முகந்தெரியாத நபருக்கு ஒரு முறை நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண போறீங்க, நீங்க தெய்வமா மாற போறீங்க. இதுதான் இதனுடைய தாரக மந்திரம். ஓகேங்களா? உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். இதான் நம்மளுடைய தாரக மந்திரம். ஓகேங்களா? ஏன்னா நேரமின்மை காரணமா டைரக்டா நம்ம வந்து பிரசன்டேஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய இந்த ஸ்பீடு கேஷ் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்ததுக்கு எப்படி இது வந்து ஒரு பாலமா இருக்க போகுது, அதுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம் நண்பர்களே. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முறை உதவி 1000 ரூபாய் நீங்க பண்றீங்க. ஓகேங்களா? அங்க போட்டு பாத்தீங்களா, பி யுவர் ஓன் பாஸ். நம்ம எல்லாருமே இங்க முதலாளி தான். நீங்க முதலாளின்னு நினைச்சா முதலாளி, நீங்க வந்து அவ்வளவு பேரும் ப்ரொமோட்டர் நினைச்சா ப்ரொமோட்டர். ஏன்னா இங்க வந்து ஏன் அப்படி சொன்னங்கிறதுக்கு உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. ஏன்னா இங்க வந்து இது ஒரு கம்பெனி, இங்க எந்த கம்பெனியும் கிடையாது, எந்த ஆபீஸும் கிடையாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி நோ ஓனரு, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் கிடையாது, நோ சர்வீஸ் சார்ஜ். இதை தான் நீங்க நம்ப நோட் பண்ணணும். ஏன்னா எந்த நெட்வொர்க் கம்பெனி, நம்ம எல்லாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது நண்பர்களே. ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் கம்பெனில 5000 10,000 பேரை கொடுத்து பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண லீடர்ஸ் தான் இங்க இருக்கிறீங்க. அப்போ நல்லா பாருங்க, இந்த சிஸ்டம் சிஸ்டம் சொல்றேன், ஆனா அதை உருவாக்குறது ஒரு கிரியேட்டர், ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து தானே பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையை பாருங்க. ஒரு பைசா இதுல இருந்து நமக்கு வேண்டாம், பொதுமக்களுடைய பணம் பொதுமக்களுக்கே 100% போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்க சர்வீஸ் சார்ஜே கிடையாது நண்பர்களே, அட்மின் சார்ஜும் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் நோ சர்வீஸ் சார்ஜ், நோ அட்மின் சார்ஜ். இதுதான் ஸ்பீடு காஸ்டுடைய ஹைலைட்டான விஷயம் நண்பர்களே, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரினிவலும் கிடையாது, ப்ராடக்ட்டும் கிடையாது. ரைட். அப்ப எப்படி சார் அப்படின்னா 100% டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையாக இருக்கும், கிளீன் ஸ்லேட்டா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 100% சிஸ்டம் தான் இங்க ஒர்க் பண்ணுது வழியா மக்கள் மேனுவல் ஒர்க் இங்க கிடையாது. ஏன்னா இது வந்து பீர் டு பீர், அதாவது மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம். ஓகேங்களா? ஸோ 100% பேமெண்ட் வந்து மக்களுக்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதுதான் வந்து இந்த சிஸ்டத்துடைய ஹைலைட்டான விஷயம். ரைட். இப்போ நம்ம அந்த பிளானுக்குள்ள போயிடலாம் நண்பர்களே. ரைட்.
அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்துல ஒரு அற்புதமான ஒரு பிளானை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் கொடுக்கறது. நண்பர்களே, இந்த ஹெல்பிங் கான்செப்ட் ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்ல. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ ஹெல்பிங் கான்செப்ட் பார்த்திருப்பீங்க. அங்கெல்லாம் என்னென்ன டிராபேக்லாம் பாத்தீங்களே, இதை 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 சரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே சார். சார் இதை சரி பண்ணாம விட்டாங்க சார், நல்லா போச்சு சார். கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க அப்படி உட்கார்ந்துட்டு சார், என்ட்ரியே வரல சார். இந்த மாதிரிலாம் நிறைய ஃபீல் பண்ணிருப்பீங்க சார். எல்லாம் வந்து சார் ரெஜிஸ்டர் பண்ணாங்க சார், ஆனா வந்து பாத்தீங்கன்னா எவனும் பணம் அனுப்பல சார். சிலவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டம்மி ஐடி நிறைய விழுந்திருக்கு சார், கேட்டா எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்றாங்க சார். இந்த மாதிரிலாம் நிறைய நீங்க ஃபீல் பண்ணி காலங்கள் நேரங்கள் தான் போயிட்டு இருந்திருக்குமே ஒழிய உங்க கனவுகள் வந்து அங்க நிறைவேறி இருக்காது நண்பர்களே. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சிலையை வந்து எப்படி கல்லை வந்து எப்படி செதுக்கி ஒரு சிலையா வடிவமைப்பாங்களோ அத மாதிரி ஸ்பீடு கேஷ்ல அந்த தேவையற்றதெல்லாம் செதுக்கி இங்க ஒரு அற்புதமான ஒரு உருவத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க நண்பர்களே. அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே ரைட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடைய தாரக மந்திரம் என்னது? உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். ஓகேங்களா? ரைட். அப்ப எவ்வளவு உதவி கொடுக்க போறீங்க? ஒரு முறை முகந்தறியாத ஒரு நபருக்கு ஒரு 1000 ரூபாய் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அது நீங்க யார்ட்டையும் கொடுக்க போறீங்களா? இல்ல, உங்களுடைய அக்கௌண்ட்ல வச்சுக்கிட போறீங்க. அதுல சார் வந்து நீட்டா டெமோ பண்ணி நீ காட்டுவாங்க. அதுல சென்ட் ஹெல்ப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்க நண்பர்கிட்ட சொல்லி ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் அதான் காட்டும். யாருக்கு இந்த ஹெல்ப் அனுப்பணும்னு காட்டும். அதை நீங்க பண்ண உடனே தான் உங்க சைட்டுக்குள்ளேயே போகும். ஓகேங்களா? ரைட். அப்போ நீங்க 1000 ரூபாய் ஹெல்ப் பண்ண உடனே இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா சீனியாரிட்டி பிரகாரம் உங்களுக்கு 2 நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க, இது 2 மேட்ரிக்ஸ்ல டிராவல் ஆகுது. 2, 4, 8, 16. நல்லா பாத்துக்கோங்க, நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வருவேன். இது எத்தனையோ ஹெல்பிங் கான்செப்ட் நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கு இது கம்பாரிசன் நீங்களே பாத்துக்கோங்க, நான் சொல்லணும் அவசியம் இல்ல. முதல் விஷயம் அதுல 4 லெவல், எந்த ஒரு நிறுவனத்திலும் இல்லாத ஒரு விஷயம். 2, 4, 8, 16 இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சொல்லிட்டேன், மனம் இருந்தால் இங்க கோடிகள் சம்பாதிக்கலாம். ஓகே, மனம் வேணும் உங்களுக்கு. என்ன மனம்? அடுத்தவங்க பணம், இந்த பணத்தை நம்ம கையில வச்சிருக்க கூடாது. உடனே ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, ஒருத்தர் எதிர்பார்க்க வைக்கலாமா? யோசனை பண்ணி பாருங்க. அவருக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்க கையில வச்சுட்டு பண்றது எவ்வளவு பெரிய மகா தப்பு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது? வரக்கூடிய பணத்தை இம்மிடியட்டா யாருக்கு அனுப்பணுமோ அது அங்க சிஸ்டத்துல பிளிங்க் ஆகும், காட்டும். அவங்களுக்கு உடனே அனுப்பும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்து விதி என்னன்னா, நீங்க ஒரு முறை ஒரு சின்ன ஹெல்ப் ஒருத்தருக்கு பண்ணும்போது அது பல மடங்கு, பல லட்சம் மடங்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும். இதுதான் இந்த ஸ்பீடு காசுடைய தாற்பயம். ஓகேங்களா? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாய் உங்களுக்கு வந்து வருது இல்லையா? மொத்தம் 2000 ரூபாய். 2 பேர் 2000 அனுப்புறாங்க, 1000 அதுல 1500 அடுத்த லெவலுக்கு இம்மிடியட்டா நீங்க அப்கிரேட் பண்ணிடுவீங்க. ஏன்னா நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆயிட்டோம், நீங்க பண்ணிடுவீங்க. வெரி குட். அப்ப 1500 நீங்க உங்க வேலையை நீங்க முடிச்சிட்டீங்க. அப்ப என்ன பண்ணும்? இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்? உங்களுக்கு பல மடங்கு கொடுக்கணும்ல. அப்ப என்ன பண்ணுதுன்னா சீனியாரிட்டி பிரகாரம் உங்களுக்கு 4 நண்பர்கள்ட்ட இருந்து 1500 6000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கும் நண்பர்களே. அப்படி கொடுக்கும்போது 6000த்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் கெட்டிக்காரங்க. என்ன பண்ணுவீங்க? உடனே 2500 அடுத்த லெவலுக்கு உடனே அனுப்பிடுவீங்க. அனுப்பிட்டு தான் உங்க லாபத்தையே நீங்க எடுப்பீங்க. ஓகேங்களா? ரைட். அப்ப அந்த 2500 அனுப்பின உடனே மீதி பணம் இருக்கு பாத்தீங்களா? அதுல சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரீபர்த் ஐடி இல்ல குளோனிங் ஐடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு திருப்பி ஒரு ஐடியா நீங்க பணம் போடாமலே சிஸ்டமே உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஐடி கொடுக்கும் நண்பர்களே. ஓகேங்களா? அதுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு 2 நண்பர்கள்ட்ட இருந்து 1000 வரும். அது சேம் வைஸ் வெர்சா. ஓகேங்களா? ரைட். அப்போ அதோட மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான ஒரு திட்டத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நண்பர் தானே, தெய்வம் மனிதர் பாம்பாங்க. அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் போகணும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே மானிட்டரி பெனிஃபிட்டுக்கு தான் காலையில இருந்து இரவு வரை காலில் சக்கரத்தை கட்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக? காசு, பணம், துட்டு, மணி. அப்போ இந்த 500 ரூபாய் வந்து உங்களை அறிமுகப்படுத்த நண்பருக்கு ஒரு 500 ரூபாய் ஸ்பான்சர் போய் உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும் நண்பர்களே. 2வது லெவல்ல 2000 ரூபாய். இதுல நீங்க நல்லா பாத்துக்கோங்க, முதல் லெவல்லயே 500 ரூபாய் பாதி வந்துட்டு 2வது லெவல்ல 2000. இது எந்த நெட்வொர்க்லயும் நீங்க அது இருக்கா, இத மாதிரி இருக்காங்க நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. ரைட். அப்போ அடுத்தது சூப்பர் சார், நான் 1000 ரூபாய் போட்டேன் சார், 2500 வந்துட்டு சார். அப்ப அடுத்தது எனக்கு 6000 வந்துருமா சார்? அடுத்து 1,40,000 வந்துருமான்னா வரும். யாருக்கு வரும்? கொஞ்சமாவது இது என்னது? இது கிரவுட் ஃபண்டிங், அதாவது மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அப்ப என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். பணத்தை வாங்குறீங்கல்ல, 1000 ரூபாய் போட்டு 2500 ரூபாய் வாங்குறீங்கல்ல, அப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி கேட்கணும், சார்
நம்ம என்னையா பண்ணணும், இதுக்கு 2500 நம்ம வாங்கியிருக்கோமே, என்ன செஞ்சோம் இந்த சிஸ்டத்துக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். வந்து என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜாயின் பண்ணும் போதோ இல்ல இந்த 2வது லெவலுக்குள்ளேயோ 2 நண்பர்களை கம்பல்சரியா நீங்க கொடுத்துருக்கணும். நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க, இந்த 2வது லெவல் வரை சிஸ்டம் உங்களுக்கு டைம் தரும். இந்த 2வது லெவலுக்குள்ள 2 நண்பர்களை நீங்க கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடி பிளாக் ஆகி நிப்பாட்டி வச்சு என்ன நடக்கும்னா உங்களுக்கு சீனியாரிட்டியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க ஹோல்டுல நிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. 3வது லெவல்ல 6000 ரூபாய் வர வேண்டி இருக்கு. நீங்க இந்த சின்னது எலி தேங்காய்ச்சலுக்கும் பொரியலுக்கும் ஓடின மாதிரி இந்த 1000 2000த்துக்காக நம்ம வேலைக்காக இந்த நிறுவனத்துக்குள்ள நம்ம வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம வரல. நம்மளுடைய எய்ம் என்ன, லட்சங்கள் கோடிகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சம்பாதிக்கணும் தான் வந்திருக்கோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணணும்னா 2 நண்பர்களுக்கு கண்டிப்பா நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க. ஏன்னா உங்க பணத்துக்கு மேல நீங்க எடுத்துட்டீங்க. அப்ப 2 நண்பர்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன நடக்கும் நண்பர்களே, திருப்பியும் நீங்க என்ன பண்ணீங்க 2500 3வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணீங்க இல்லையா, அப்ப என்ன 8 நபர்கள்ல இருந்து உங்களுக்கு 2500 மேனிக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும் நண்பர்களே. அந்த 20,000த்துல நீங்க என்ன பண்ணணும், அடுத்தது இம்மிடியேட்டா 10,000 ரூபாய் நீங்க அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடணும். வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியாது, தெரியக்கூடாது. அப்படின்னா ஏன்னா இந்த கையில இருந்து இந்த கை மாறுறதுக்குள்ள மனுஷன் மனம் மாறிடும். ஏன்னா நம்மளுக்கு பல கமிட்மெண்ட் இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரு அடிபட்டு ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு அங்க வந்திருக்கோம் நண்பர்களே. ஏன்னா எல்லாரும் ஒரு வேலை பாக்குறீங்க, ஏதாவது ஒரு தொழில் பண்றீங்க. ஆனா அது எல்லாமே கைக்கு வாய்க்கும் தான் கரெக்டா இருக்கு. அதாவது மாசங்களை கழிக்கிறதுக்கு தான் கரெக்டா இருக்க ஒழிய நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஃபியூச்சர்ல நம்ம சேவிங்ஸ் பண்ணி நிம்மதியா இருப்பங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நண்பர்களே. ஆனா இங்க அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது அதுக்கு நீங்க ஒரு அடாப்ட் ஆகணும் இந்த பிளானுக்குள்ள. அப்ப என்ன செய்யணும், இம்மிடியேட்டா 10,000 வரவும் நீங்க இம்மிடியேட்டா 4வது லெவலுக்கு அனுப்பிடுறீங்க நண்பர்களே. அப்ப மீதி 10,000 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, அதுல சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா 2 ரீபர்த் ஐடி அகைன் உங்களுக்கு 2 ஐடி கொடுக்குது. ஏற்கனவே ஒரு ஐடி அதுக்கும் வந்திருக்கும், அதுக்குள்ளேயே 500 வந்தாலும் வந்திருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அது நம்ம கையில தான் இருக்கு. எவ்வளவு ஸ்பீடா வருங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. திருப்பி சொல்றேன், எவ்வளவு ஸ்பீடா வரும்னு யாரும் கேள்வி கேட்க கூடாது. பணத்தை போட்டேன் சார், எனக்கு எப்ப கிடைக்கும் சார் 2வது லெவலு, எனக்கு எப்ப கிடைக்கும் சார் 3வது லெவல்னு கேட்க கூடாது. ஏன்னா இது நம்மளுடைய ப்ராஜெக்ட், ஒவ்வொருத்தருடைய ப்ராஜெக்ட். நீங்க என்ன பண்ணுனீங்கிறது உங்க மனச்சாட்சியை தொட்டு கேட்டுட்டு நீங்க கேட்கணும். புரியுதுங்களா, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 ரீபத் ஐடி கிடைக்கி, அதோட மட்டும் இல்லாம உங்களை அறிமுகப்படுத்தின நண்பருக்கு 2,000 ரூபாய் கிடைக்குது, உங்களுக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும் நண்பர்களே. இது 3வது லெவல். சூப்பர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற மாதிரி 4வது உங்களுக்கு ஏற்கனவே 10,000 ரூபாய் நீங்க பண்ணிட்டீங்கல்ல, நீங்க பண்ணாட்டாலும் சிஸ்டமே உங்களுக்கு, அதுதான் சொல்றேன், சிஸ்டமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. 5 ரீபத் ஐடியா கொடுக்கு, அதை 5 பேருக்கு நீங்க அனுப்புறீங்க, அது உங்க வேலை முடிஞ்சுது. வெரி குட். முதல்ல எப்படி இமிடியேட்டா அந்த என்ன சொல்லுவாங்க 100 நிமிஷத்துக்குள்ள நீங்க அனுப்பணும். அது எதுக்குங்கிறத நான் அதை அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா, ரைட். அப்போ 5 ரீபத் ஐடி உங்களுக்கு கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு அறிமுகப்படுத்தின நண்பருக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், நீங்க அனுப்புறீங்க. ஓகேங்களா, மீதி 1,40,40,000 உங்களுக்கு தான் நண்பர்களே. டோட்டலா பாத்தீங்கன்னா 4 லெவல்ல 1,53,500 ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணலாம். சூப்பர் சார். என்ன சார் ஏதோ ஒரு வார்த்தையில லட்சம் கோடிகள்லாம் சொன்னீங்க, வெறும் 1 லட்சம் ரூபாய் 1,50,000 லட்சத்தோட பாட்டுறீங்களே. இல்ல நண்பர்களே, இனிமேதான் உங்க மனசு இங்க இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கவனமா கேளுங்க. இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீபர்த் ஐடின்னு வந்திருக்கு பாத்தீங்களா, 8 ஐடி வந்திருக்கா. இந்த 8 ரீபர்த் ஐடியும் அகைன் உங்களுக்கு என்ன நடக்கும்னா திரும்ப உங்களுக்கு அதே மாதிரி 1,53,000 1,53,000 வரும். அதோட மட்டும் இல்லாமல் இங்க நான் சொன்ன பாத்தீங்களா ஸ்பான்சர் இன்கம் சொன்னோம்ல, இங்கதான் மிகப்பெரிய மேஜிக் இருக்கு நண்பர்களே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய கட்டமே காலகட்டமே ஒரு பயங்கரமான ஒரு கெடுபிடியான காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கொரோனா எந்த அளவுக்கு பாடத்தை கற்பிச்சு கொடுத்தது, எப்படி வீட்டுல முடக்கி போட்டது, எவ்வளவு கஷ்டப்பட்டவங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் நண்பர்களே, இன்னும் இதை விட பல மடங்கு சில விஷயங்கள்லாம் வரப்போகுது, நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. ஓகேங்களா, அப்ப அந்த சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நீங்க வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ல அங்க செல்லுபடி ஆகாது. அப்ப என்ன பண்ணணும், அதுக்காக தான் இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுங்க, ஸ்பான்சர் இன்கம்னு ஒரு இன்கம்த்தை கொடுக்குது நண்பர்களே. அதுல என்ன மேஜிக் நடக்குங்கிறது நீங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நபரை மட்டும் அறிமுகப்படுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 12,500 ஒரு ரவுண்ட்ல கிடைக்குமா? ரைட். அப்போ உங்களுக்கு 8 ரீபத் ஐடி கிடைச்சது இல்ல. அப்போ உங்களை அறிமுகப்படுத்தின நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்களா ஒரு நண்பர், அவருக்கு 8 ரீபத் ஐடி கிடைக்குமா? அதுவும் கையில இருந்து பணம் போட்ட மாதிரி தானே கணக்கு. அந்த இப்பதான் கேட்கணும் நண்பர்களே, அந்த 8 ரீபத் ஐடிக்கும் நீங்க தான் டைரக்ட் ரெஃபரல். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, நோகாம நொங்குதிங்கிறது.
அப்போ 8க்கும் நீங்க தான் டைரக்டர் ரெஃபரல்னா அகைன் ஒண்ணுக்கும் 12,200னா 8க்கு எவ்வளவு நண்பர்களே? நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. இது 8ஓடயே முடிய போகுது. 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோங்க மாதிரி 8க்கு 8 64. அடுத்தது 2வது ரவுண்ட்ல இந்த 8ம் சேர்ந்து என்ன நடக்கும்? 8 ஐடி இன்னொரு 8 கொண்டு வர போச்சுல 64 ஐடிக்கும் நீங்க தான் ஸ்பான்சரு. நான் சொல்றது ஒரு ஆளை சொல்றேன். ஒரு ஆளை வச்சு நீங்க எவ்வளவு லட்சங்கள் இங்க எடுக்கலாம்னு பாத்துக்கோங்க. அப்போ நீங்க இன்னும் குயிக்கா எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்குள்ள சார்ட்டை நான் அடுத்தது சொல்றேன். ஓகேங்களா? ரைட். இதுதான் நண்பர்களே உங்களுக்கு எளிமையா புரியதுக்குள்ள விஷயம். ரைட்டுங்களா? ரைட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த சார்ட்டை உங்களுக்கு காட்டிடுறேன். எஸ் மேடம், இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் இன்கம் சொன்ன பாத்தீங்களா? இதுல வந்து நண்பர்களே 2வது ரவுண்ட்ல நான் சொல்றது முதல் ரவுண்ட்ல லட்சகதபதி நீங்க ஆயிரலாம். 2வது ரவுண்ட்ல நீங்க கோடீஸ்வரன் ஆகுதுக்கும் இங்க வாய்ப்பு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? சாதாரண ஒரு 1000 ரூபால ஸ்பான்சர் இன்கம்ல நான் கோடீஸ்வரன் எப்படி சார் ஆக முடியும் அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது நண்பர்களே. நான் சொல்ற விஷயத்தை மட்டும் கவனமா கேளுங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப நீங்க வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க ஒரு 25 டைரக்ட் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? குயிக்கா சம்பாதிக்க வந்திருக்கோம். அப்ப 25 டைரக்ட் கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. கம்பசூத்திரம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவோ வாட்ஸ்அப், ட்விட்டர் இருக்கு. ஜஸ்ட் அனுப்புங்க. பிளானை எடுத்து சொல்லுங்க. சொன்னா அவ்வளவு பேரும் உள்ள வருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லாரும் வாய்ப்புகளை தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. கரெக்டான வாய்ப்பு கிடைக்குதாங்குது அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்க வேலை என்னது? ஷேர் பண்ண வேண்டியதுதான் உங்க வேலை. ஓகேங்களா? ஓகே ரைட். அப்ப என்ன நடக்குன்னா நண்பர்களே 25 டைரக்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டைரக்டுக்கும் முதல் ரவுண்ட்ல 12,500னா 3,12,500 நண்பர்களே. அப்புறம் இந்த 25 ஐடிக்கும் 8 ஐடி வருமா? எவ்வளவுங்க ஆச்சு? 4 25 100 8 25 200 200 இன்று எவ்வளவுங்க? 12,500 கணக்கு பண்ணுங்க. 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு 2வது ரவுண்ட்ல வெறும் ஜஸ்ட் 25 பேரை கொடுத்தாலே 1/4 கோடி உங்களுக்கு வந்துருச்சு. என்ன சார் சொல்றீங்க? 25 நான் 100 கொடுப்பேன் சார். சூப்பர். 100 கொடுத்தா என்ன நடக்கும் பாருங்க நம்மளே. முதல் ரவுண்ட்லயே 12,45,000. 2வது ரவுண்டு 100 × 8 800 ஐடி நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். அது நடக்கும் மேஜிக். அது சிஸ்டம் பாத்துக்கிடும் அந்த கால்குலேஷனை. நீங்க அதெல்லாம் கண்டுக்கிட வேண்டாம். அப்ப கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 800 × 12,500 1 கோடி நண்பர்களே. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 100 பேர் கொண்டு வரது பெரிய விஷயமா? ஒண்ணும் கிடையாது. அதுக்கு ஒரே நாள்ல கொண்டு வர சொல்றது இல்ல. டெய்லி ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் கொண்டு வாங்க. எப்ப 100 பேர் வருதோ உங்க லைஃப் செட்டில்டு. நண்பர்களே இது எல்லாமே நம்ம நிறுவனம். நம்ம ஒவ்வொருத்தருடைய நிறுவனம். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் லைஃப்னு இறங்குங்க. ஏன்னா நம்ம எவ்வளவோ இதை பார்த்துட்டோம். ரைட்டுங்களா? எத்தனையோ விஷயங்கள் பார்த்திருக்கோம். எல்லாமே நம்ம ஒர்க்ல எந்த ஒரு குறையும் இல்ல. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 0ல வந்துதான் நின்றுருக்கோம். அது ஏன் நின்றுருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா இங்க அப்படி ஒரு வாய்ப்பே இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன காரணம்னா நண்பர்களே, இங்க என்ட்ரிஸ் வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வரும். என்ன காரணம் அப்படின்னா நீங்க டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கும்போது அதுல மிகப்பெரிய ஜாம்பவான் வருவாங்க. அவங்க 50 100 200 டைரக்ட் கொடுப்பாங்க. அதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய என்னதுங்க அந்த ரீபர்த் ஐடி மிகப்பெரிய நம்மளுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்ல நண்பர்களே. ரைட். இப்ப ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும். ஹலோ சார், உங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, பாத்துங்க சார். இல்ல நான் இதுவரை பேசினதெல்லாம் கேட்டுதா இல்லையா? ஓகே ஓகே, கிளியர். இப்ப கேக்குதா? தெளிவா இருக்கா? கேக்குது சார், கேக்குது. ரைட். நண்பர்களே இதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? என்ட்ரி போடுறது மேட்டர் இல்ல. ஒரு விஷயம் ஒரு நண்பர் அனுப்புறாருன்னா தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. சும்மா ஏதோ நண்பர் சொன்னாரு, ஏதோ 10ஓட 11 ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க லட்சங்கள் தலைகீழ நின்னாலும் கோடிகள் சம்பாதிக்கவே முடியாது நண்பர்களே. இதை அடிச்சு சொல்றேன். ஏன்னா என்னைக்குமே ஒரு இன்வால்மெண்ட் வேணும். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் ஒரு இன்வால்மெண்டோட பண்ணும்போது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே ஒழிய சும்மா ஏன்னா பாருங்க நண்பர்களே, முதல் கண்டிஷன் என்ன போட்டிருக்கு பாருங்க. நம்மளுடைய யூசர் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் தான், பெருசா ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க முதல்ல இந்த ஸ்கீமை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிடணும். முதல் விஷயம். அடுத்தது நீங்க ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தும் போது அவருக்கும் நீங்க தெளிவா அந்த ப்ரோக்ராம் தெரிய வச்சதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணணும். 3வது ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணணும்.
4வது இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்கல்ல, யார் பண்ணுவா? உங்க அப்ளைனுக்கு நீங்க உங்க நேம் செல் நம்பர் கொடுத்தோன்னா அவர் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு தருவார் இல்லையா? அந்த தந்த உடனே அவரு உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? சார் நீங்க உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு அவரு சொல்லுவாரு உங்களுக்கு. நீங்க இன்னைக்கு இல்ல சார், இன்னைக்கு இல்ல சார், நான் நாளைக்கு தான் ரெடி பண்ண முடியும். நோ ப்ராப்ளம். அவர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? நீங்க எப்ப ரூபா நாளைக்கு ரெடி பண்றீங்களோ அப்பதான் ரிஜிஸ்டர் பண்ணுவாரு. ஏன் சார் அப்படி? ரிஜிஸ்டர் பண்ணா என்ன சார் அப்படின்னா, இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு நம்ம. என்னன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி 100 நிமிஷத்துக்குள்ள இமிடியேட்டா நீங்க இன்னொரு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்கணும். 1000 ரூபாய் நீங்க சென்ட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா உங்க ஐடி ஆட்டோமேட்டிக்கா என்ன அவங்க டிஸ்அப்பியர், மறைஞ்சிரும். ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நன்மைக்காகத்தான். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயமும் முடிவு பண்ணிட்டோமா இறங்கிடணும். புரியுதுங்களா? யோசிச்சுக்கிட்டே நிக்க கூடாது. அப்ப பணம் வந்துட்டா உடனே அனுப்பிடணும் நீங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு 100 நிமிஷங்கிறது அப்ப தேவையே இல்ல. ஏன்னா உங்க நண்பர் உங்களுக்கு பிளான சொல்றாரு, உங்களோட பணம் இருக்கான்னு கேட்கிறாரு, அதுக்கப்புறம் தான் அவர் ஐடியா போடுறாரு. அப்ப எதுக்குங்க 100 நிமிஷம்? யோசனை பண்ணி பாருங்க. நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக 100 நிமிஷம் வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இதுல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு டம்மி ஐடி வரக்கூடாது. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இங்க சிஸ்டத்துல பின் சிஸ்டம்னு சொல்லி ஒரு 20 ரூபாய்க்கு நீங்க பின் வாங்கி தான் இங்க என்ட்ரி போடணும் நண்பர்களே. ரைட். அடுத்தது எந்த கொரினாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுது. இந்த மாதிரி இல்ல சார், ஒரு நண்பருக்கு நான் அடிச்சேன், அவர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அவர் எடுக்கல, இல்ல அவர் வேண்டான்னு சொல்றாரு. இப்படி எது இருந்தாலும் சரி, நம்முடைய சாட் பாக்ஸ்ல நீங்க வந்து உங்க செல் நம்பர் போட்டு உங்க கொரிய அனுப்புனீங்கன்னா நம்ம அட்மின்ல இருந்து இமிடியேட் ரிப்ளை அங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துடும் நண்பர்களே. ரைட். அடுத்தது உங்களுக்கு உங்க நண்பர் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து தருவார் இல்லையா? தந்த உடனே அது கீழேயே இருக்கும், யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கும். அதை இமிடியேட்டா நீங்க 1000 ரூபாய் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் சைட்டே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா முதல்ல யாரு எதிர்பார்க்கிற ஆளை யாரையும் எதிர்பார்க்க விடக்கூடாது. உடனே அந்த ஹெல்ப் பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையே துறக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான். இங்க நீங்க ஒரு நண்பருக்கு ஹெல்ப் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ணி பல லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குது நம்முடைய ஸ்பீட் கேஷ் மூலமா. அப்போ ஓப்பன் ஆன உடனே நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க பேங்க் அக்கௌண்ட், ஜிபே, போன்பே, பேடிஎம் எது இருந்தாலும் பக்காவா ரிஜிஸ்டர் பண்ணி செல் நம்பரை கொடுத்துருங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே, சார் நான் ஒரு டொனேட் பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து என் பணம் வந்து எனக்கு இப்ப வேண்டாம் சார், எனக்கு நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னா இங்க நடக்காது. ஏன்னா பணம் நீங்க நிறுவனத்துக்குள்ள கொடுக்கல. நிறுவனத்துக்குள்ள கொடுத்துட்டு சார் எனக்கு வேண்டாம்னு சொன்னா நீங்க கொடுக்கலாம், திருப்பி கொடுக்க தப்பு கிடையாது. நீங்க யாரோ ஒரு நண்பருக்கு ஒரு ஹெல்ப் கொடுத்துட்டீங்க, அந்த நண்பர் ஹெல்ப் எடுத்துட்டாரு, திருப்பி போய் கொடுத்த ஹெல்ப் வாங்குறது எவ்வளவு பெரிய தப்பு. ஏன்னா உங்க மேல மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா சிஸ்டத்தை புரியாம வந்தது உங்க தப்பு. ஓகேங்களா நண்பர்களே? சோ இதுதான் என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். சோ இவ்வளவுதான். இதுல பெருசா ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க இணைஞ்சு பரிபரிப்போம். தேங்க்யூ. ஜெய். சார் என்னாச்சு, கேக்குதா? தேங்க்யூ ராஜா சார். உண்மையிலே வந்து எக்ஸலென்ட். தெளிவா இருந்ததா? எல்லாம் தெளிவா இருந்ததா சார்? வாய்ஸ் தெளிவா இருந்ததா சார்? கிளியர் சார். சார் நீங்க மியூட் பண்ணீங்க. தேங்க்யூ ராஜா சார். உண்மையிலே வந்து எக்ஸலென்ட் பிரசன்டேஷன். ரொம்ப பர்ஃபெக்டா தெளிவா இருந்தது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் வந்து மிஸ்டர் சங்கர் சாரை நான் வந்து வெல்கம் பண்றேன். ஸோ அவர் வந்து நம்மளுடைய லைவா வந்து அவருடைய ஷேரிங் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நோட் பண்ணீங்க. ஸோ எப்படியெல்லாம் நீங்க வந்து லாகின் பண்ணணும், பின் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எல்லாமே நீங்க பார்த்துக்குங்க. நாளை காலையில பொறுமையா ரொம்ப கிளியர் கட்டா நம்ம வந்து பண்ண முடியும். தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார். ப்ளீஸ் வெல்கம் சார். எக்ஸலண்டா இருந்தது ப்ரெசன்டேஷன். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்கு போகலாம். www.speedcash.co டைப் அடிச்சுட்டு ப்ரௌசர் அட்ரஸில் டைப் அடிச்சுட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. சைட்டுக்கு போகும். சைட்டில் போனா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அங்கே நம்பர் இருக்கு பாருங்க, 9080722050.
இதுதான் நீங்க பின் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நம்பர், ஹோல்டிங் அமௌண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நம்பர் அனைத்துமே இந்த டெவலப்பர்ஸ் தான். 9080720050. ஓகே, இப்ப நம்ம சைன்இன் போலாம். சைன்இன்ல டெஸ்ட் டெமோக்காக ஒரு ஐடி போட்டிருக்கு. லாகின் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். இப்ப டேஷ்போர்ட் இருக்கு, மெனுல பாருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஹெல்ப் ஹேண்ட் இருக்கு. ஹெல்ப் ஹேண்ட் இருக்கு. ஹெல்ப் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா சென்ட் ஹெல்ப், ரிசீவ்டு ஹெல்ப், ஸ்பான்சர் ஹெல்ப், பெண்டிங் ஹெல்ப் இஃப் எனி இருந்ததுன்னா. அடுத்து யூசர் ப்ரொஃபைல்ல வியூ ப்ரொஃபைல் இருக்கு, எடிட் ப்ரொஃபைல் இருக்கு, சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கு. வியூ ப்ரொஃபைல்ல நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லாமே இருக்கும். மெம்பர் ஐடி இருக்கு. ஃபோன் நம்பர் பாருங்க, இது டெமோ ஐடின்றதுனால எல்லா 9 போட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் இல்ல இருக்கும், பட் நம்ம கிட்ட இல்ல, இது ஒரு டெமோ ஐடின்றதுனால ஆல் 9 போட்டு வச்சிருக்கோம். அடுத்து சிட்டி மதுரை, ஹரிஹர நகர், பேங்க் அக்கௌண்ட், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பாருங்க. ஃபோன்பே நம்பர் ஆல் 1 அடிச்சிருக்கு, ஜிபே நம்பர் பாருங்க ஆல் 1 அடிச்சிருக்கு, பேடிஎம் நம்பர் ஆல் 1 அடிச்சிருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் ஆல் 1 அடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல்ல எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது எடிட் ப்ரொஃபைல். சப்போஸ் நீங்க தப்பா அனுப்பிச்சிட்டீங்கன்னா பயப்பட தேவையில்ல. எடிட் ப்ரொஃபைல போயிட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துக்கலாம். அடுத்து சேஞ்ச் பாஸ்வேர்டு. சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல நியூ பாஸ்வேர்டு இருக்கும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும். எப்பெல்லாம் நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டீங்களோ இங்க போயிட்டு நியூ பாஸ்வேர்ட்ல டைப் அடிச்சிக்கலாம். அதே நியூ பாஸ்வேர்டு நீங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல அடிச்சிட்டு நீங்க சேஞ்ச் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் டிஸ்ப்ளே ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது யூசர் ப்ரொஃபைல்ல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்த ஹெல்ப் ஹேண்ட்ல நீங்க எப்பெல்லாம் சென்ட் ஹெல்ப் பண்ணணும் அந்த டீடைல்ஸ் இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் ரிசீவ் ஆகுது அந்த டீடைல்ஸ் இருக்கும். உங்க ஸ்பான்சருக்கு நீங்க எப்பெல்லாம் ஹெல்ப் பண்றீங்க அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு ஸ்பான்சர் அமௌண்ட் வருதுன்ற டீடைல்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த டீடைல்ஸ் இருக்கும். அடுத்து ஜீனியாலஜி. ஜீனியாலஜியை பொறுத்த வரைக்கும் இங்க மை டைரக்ட் இருக்கும். இங்க மை டைரக்ட்ல எதுவுமே இல்லை, இது டெமோ ஐடி இல்லை. இப்போ நம்ம ஒரு ஐடி 2 ஐடி போட்டு பார்ப்போம். மை டைரக்ட். அடுத்து பேமெண்ட் கேஒய்சி. இதுல பாத்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் இருக்கும். இந்த பேங்க் டீடைல்ஸ் ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணணும். அடுத்தது யூபிஐ டீடைல்ஸ் இருக்கும். இந்த யூபிஐ டீடைல்ஸ்ல ஜிபே நம்பர், போன்பே நம்பர், பேடிஎம் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இது அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா, சார் இதுல எல்லாமே இல்ல, என்கிட்ட 2 தான் இருக்கு, பரவாயில்ல 2 மட்டும் அடிங்க. இல்ல சார் என்கிட்ட ஜிபே நம்பர் மட்டும் தான் இருக்கு, ஜிபே நம்பர் மட்டும் அடிங்க. ஸோ நீங்க எதெல்லாம் 4ல 1 கட்டாயம் இருக்கும், 4மே எம்டியா இருக்கக்கூடாது. ஸோ இதுல 1 அடிச்சீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க இங்க என்ன அடிச்சீங்களோ அந்த நம்பரை டொனர் காட்டும். இவங்க இந்த இடத்துக்கு நீங்க டொனேட் பண்ணுங்கன்றதை காட்டும். அதனால யூபிஐ ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் யூபிஐ இல்லை அப்படின்னா திரும்பி பேங்க் டீடைல்ஸ்ல போயிட்டு பக்காவா அடிச்சிங்க. அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், பேங்க் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாம் அடிச்சு நீங்க அப்டேட் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகும். அண்ட் தென் இபின் மாஸ்டர். இதுல இபின் மேனேஜர் இருக்கும். இதுல இபின் மேனேஜர்ல டைப் ஆஃப் பின்ஸ் அப்படின்னா இந்த 20 பின்ஸ், பர்ச்சேஸ் பின்ஸ் 0, யூஸ் பின் 0. சப்போஸ் நீங்க ஒரு 50 பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா இங்க 50 இருக்கும். ஒரு 5 பேருக்கு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல 5 காட்டும். அன்யூஸ் மீது 45 காட்டும். டிரான்ஸ்ஃபர் சப்போஸ் ஒரு 10 உங்க டவுன்லைன்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா இங்க 10 காட்டும். அப்ப இந்த எல்லா டீடைல்ஸும் உங்களுடைய இபின் மேனேஜர்ல இருக்கு. இபின் டிரான்ஸ்ஃபர்ல நீங்க எவ்வளவு பின் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்களோ இதுல இருக்கும். நம்ம எதுவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணல, அதனால அப்படியே இருக்கு. இபின் ஆடிட் அப்படின்னா சோ யாரு எந்த நேரத்துல எங்க பின்னு போயிருக்கு, ஏதாவது டூப்ளிகேட் நடந்திருக்கு, ஏதாவது தவறு நடந்திருக்குன்னா இந்த ஆடிட்ல போய் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு ரீபர்த் ஐடி டீடைல்ஸ். ஸோ நம்மளோட ரீபர்த் ஐடி டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இந்த இடத்துல இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்ல, அதை எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபுல்லா லிங்க் கிடையாது, எடுத்துருவாங்க. இன்னும் ரிப்போர்ட் வேலை நடந்துட்டு இருக்கு, சின்ன சின்ன வேலைகள் தான். எப்படி ஒரு
45 மினிட்ஸ் இல்ல அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். காலையில இருந்து எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணோம், டைமுக்குள்ள முடிக்கணும். அட்லீஸ்ட் 6 மணிக்கெல்லாம் முடிக்கலாம்னு பார்த்தோம். எங்களால முடியவே இல்ல. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மைன்யூட்டா பார்க்கறதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அடுத்து சைன் அவுட். ஸோ டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப நம்ப ஐடி போட்டு பார்க்கலாம். இப்ப நான் ரெஜிஸ்ட்ரேஷன கிளிக் பண்றேன். வார்னிங் வருது. பர்ச்சேஸ் இ-பின் அண்ட் தென் ப்ரொசீட். நீங்க இ-பின்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ண முடியும் வருது. இப்ப நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஸோ நேரா அந்த ஃபோன் நம்பருக்கு போவோம். டெவலப்பர்ஸ்ட்ட பேசி ஒரு 10 பின்னு SC01க்கு போட சொல்லுவோம். எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட். வரலன்னு நினைக்கிறேன். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன கிளிக் பண்றேன். வார்னிங் இன்னும் பின்னு போடல. ம். பாருங்க அவைல் இ-பின்ஸ் 20 பின் போட்டிருக்காங்க. SC01 நம்ம டெமோ ஐடி கீழ. இப்ப நம்ம ஐடி போட போறோம். ஃபர்ஸ்ட் ஐடி நம்ம கார்டுக்கு போடுறோம். கார்டு போடும்போது எப்பயுமே கேபிட்டல் G தான் யூஸ் பண்ணணும். ஸோ மொபைல் நம்பர் ஆல் 9 யூஸ் பண்றோம். ஆல் 9 ஏற்கனவே போட்டுக்கனால ஆல் 9 போட்டு பார்ப்போம். என்டர் ஆதான்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு நம்பர் ஃபோன் நம்பருக்கு மேல போட முடியாது இல்லையா? அப்ப ஏற்கனவே SC01க்கு ஆல் 9 கொடுத்துருக்கோம். இப்போ ரிஜிஸ்டர் ஆகுதான்னு பார்ப்போம். ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி. ஒரு நம்பர் கம்மியா இருக்கு. அதுல டபுள் ட்ரிபிள் 1 போட்டிருக்காதுல. கரெக்ட். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜிபே நம்பர் எல்லாமே ஷோ பண்ணிட்டு பாருங்க. SC01 ஜிபே நம்பர், ஆல் 1 ஃபோன்பே நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே காட்டுது. இப்ப இந்த இடத்துல ஐடி நம்மளோட ஐடி இப்ப நான் போட்ட ஐடி SC786753 காட் ஐடி போட்டு அதோட பாஸ்வேர்ட் 3821. ஸோ இதுல நம்ம யாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணமோ அவங்களுடைய டீடைல்ஸ், டைம் எல்லாமே இது வந்துச்சு. இதை தனியா நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இது இமிடியட்டா நம்ம இவங்களுக்கு 1000 ரூபாய் சென்ட் பண்ணணும். அதுக்காக தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்னு கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் டெபாசிட்டட் அமௌண்ட் ப்ளீஸ் கால் த டோனர் அண்ட் ஆஸ்க் தம் டு ஆக்டிவேட் யுவர் ஐடின்னு ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல காப்பி லிங்க்னு இருக்கு. இந்த காப்பி லிங்கை காப்பி பண்ணி நேரா நீங்க வாட்ஸ்அப்ல அவருடைய நம்பருக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவருடைய அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா அவருடைய வாட்ஸ்அப்ல கிளியரா இருக்கும். இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க பண்ணலாம். இப்ப நான் இதை எடுத்துட்டு போய் நேரா சாட் பாக்ஸ்ல போறேன். சாட் பாக்ஸ்ல காப்பி லிங்க் பண்ணு. காப்பி லிங்க் சாட் பாக்ஸ் சாட் இங்கயா பேசு. சென்ட் பண்ணிடலாமா? இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல போய் சேர்ந்துரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா அவருடைய டீடைல்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட், நியூ மெத்தட். இப்படி பண்ணலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் அனுப்பலாம், இல்லை ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஸோ 3 விதமா பண்ணியிருக்கோம். எது வேணாலும் நம்ம பண்ணலாம். அடுத்து இப்போ கோ ஹோம் பண்ணுவோம். இப்போ ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கோ ஹோம். நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே, வந்துச்சு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, ரிசீவ்டு ஹெல்ப் 1000 rupees வந்திருக்கு. வியூ டீடைல்ஸ். அதுல பாத்தீங்கன்னா கார்டு கிட்ட இருந்து ஆல் 9 நம்பர் டோனார் எனக்கு 1000 rupees இருக்கு. நாட் ஆக்டிவ், நான் ஆக்டிவ் பண்ணணும். ஸோ அதனால அந்த ஐடி உள்ள போயிட்டு ஹெல்ப் ஹேண்ட்ல போயிட்டு ரிசீவ் ஹெல்ப்ல கிளிக் பண்றேன். இங்க பாருங்க, கார்டு கிட்ட இருந்து வந்த பணம் 1000 rupees இம்மிடியட்டா நான் எப்படி ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டனோ அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் பணம் ரிசீவ் பண்ண உடனே டொனார் அமௌண்ட்ல போயிட்டு
அப்ரூவ் ஹெல்ப் கொடுத்துருங்க. கொடுத்துருன்னு அப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, சென்ட் ஹெல்ப் எனக்கு ரெடியா இருக்கு. 1000 ரூபால நான் 250 ரூபா ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டேன். 750 ரூபா ரீபத்து கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடி போட 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 நம்மளுடைய பாக்ஸ்ல எல்லாமே வந்து சேரும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க எல்லாமே ரொம்ப பயந்தீங்க. எங்களுடைய இதுன்னா ஒவ்வொன்றும் எளிமையா இருக்கும். அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தேவை மொபைல் நம்பரும் நேம் மட்டும்தான். அவ்வளவுதான். அடுத்தது நம்ம நேரா இந்த ஸ்டார்ட் பாக்ஸ் பத்தி பார்ப்போம். ஹோம்ல போயிடுவோம். லாக் அவுட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹோம்ல போயிட்டு இங்க பாருங்க, இங்க சாட் பாக்ஸ் இருக்கு. இந்த சாட் நான் கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய மெசேஜஸ் என்னவோ அதை டைப் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி மொபைல் நம்பர் அடிச்சிருங்க. இந்த இடத்துல உங்களுடைய கண்டிஷன், உங்களுடைய குறைகள் அடிச்சிருங்க. சென்ட் அடிச்சிட்டீங்கன்னா மெசேஜ் சென்ட், தேங்க்யூ, வி வில் கான்டாக்ட் யூ சூன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பிச்ச நிம்மதியோடு நீங்க இருக்கலாம். ஏன்னா இம்மிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நைட் 8 to மார்னிங் 8 கிடையாது. அவ்வளவுதான். ஸோ மறுபடியும் இந்த கிரியேட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நம்பரை குறிச்சிங்க. இன்னும் இதுல போக இன்னும் ரிப்போர்ட் என்னென்ன பெண்டிங் இருக்குன்னா அதை சொல்லிடுறேன். மறுபடியும் நான் ஏன்னா நேற்று மீட்டிங்ல நான் பிரசன்டேஷன் கொடுத்தேன் இல்லையா, இந்த இடத்துல மெனுல நம்மளுடைய கண்டிஷன் 1க்கு எவ்வளோ, இந்த டெவலப்பர்ஸ் நம்பர் இருக்கிற அந்த நம்பருக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுங்கி இருக்கு, கண்டிஷன் 2க்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுங்கி இருக்கு, கண்டிஷன் 3க்கு கண்டிஷன் 3 இல்ல அந்த டிக்ளைன் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, கண்டிஷன் 1ல யார் யாரெல்லாம் சரி பண்ண வேண்டியவங்க, கண்டிஷன் 2க்கு யாரெல்லாம் சரி பண்ண வேண்டியவங்க எல்லாமே மெனுல இருக்கு. அது அநேகமா இன்னொரு 1 ஹவர்ல முடிஞ்சிடும். அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ அந்த கண்டிஷன் தான் போயிட்டு இருக்கு, அது முடிஞ்சிடும். இப்படி இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்டேட் நடக்க வேண்டியது இருக்கு. இது எல்லாமே மெனுல வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல போறதுக்கு போதுமான இடங்கள் இல்ல, அலைன்மெண்ட் சரியா வரலன்றனால நம்ம எல்லாமே மெனுல ஏத்துறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த இமெயில் கீழே இருக்கு இல்லையா, அந்த இமெயிலை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு இது வந்து அமௌண்ட் மட்டும் ஹோல்டிங் அமௌண்ட் மட்டும் காட்டும். அந்த ஹோல்டிங் அமௌண்ட் டீடைல்ஸ் நம்ம மெனுல போயிட்டு ஒவ்வொன்றா பாத்துக்கலாம். நீங்க அந்த நம்பிக்கை இல்லைன்னா யாருக்காவது அதுல போன் நம்பரும் கொடுத்துருப்போம். அந்த போன் நம்பர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துங்களேன், இப்ப ஒரு நம்பர் அவர் ரெட்ல இருக்கு, அவர் பண்ணிட்டாரு, கரெக்ட் பண்ணிட்டாரு, அவர் தவற கரெக்ட் பண்ணிட்டாரு. உடனே டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க, அவர் பணத்தை அனுப்பிச்சிருவாங்க. உடனே அவர் லிஸ்ட்ல இருக்காது. நீங்க உடனே அவருடைய போன் நம்பர் குறிச்சிட்டு போன் பண்ணலாம். சார் நேத்து வரைக்கும் உங்களுக்கு இருந்தது நீ தூக்கிட்டாங்களா? இல்ல சார் நான் பணத்தை கட்டிட்டேன், அதனால என்ன எடுத்துட்டாங்க, கரெக்டா செஞ்சுட்டாங்க சார் அப்படின்னு அவர்கிட்ட தான் நீங்க ஃபீட்பேக் வாங்கலாம். எப்படி மக்கள் டு மக்கள் பணம் போதோ மக்கள் டு மக்களே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்றேன், ராமலிங்க சார் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான், வெளிப்படைத்தன்மை 100% இதுல இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாபு சாரும் சொல்லுவாரு, சிஸ்டம் தன் கடமையை செய்யும் சொல்லுவாரு ஜூம் மீட்டிங்ல. அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. இப்ப நானும் சொல்லியிருக்கேன், இந்த சிஸ்டம் வெளிப்படைத்தன்மையா இருக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுல 100% எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது எல்லாம் நீங்க போக போக உணருவீங்க. உணரும் போது
நீங்க எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்பீங்க. நாங்க சொன்னதை நீங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்க. டூப்ளிகேட் ஆவீங்க. அப்ப இந்த விஷயம்ன்றது மிகப்பெரிய சக்சஸா போய் ரீச் ஆகும். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ சங்கர் சார். உண்மையிலேயே வந்து எக்ஸலண்டா வந்து ஒரு லைவ் டெமோ வந்து காமிச்சிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்துட்டு இதை வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. 1 மினிட் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ மார்னிங் வந்து எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய செட்டில்மெண்ட் இயர் என்னோடது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ரே பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம சிஸ்டம் வந்து 8 o'clock வந்து ஷார்ப்பா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரிலாக்ஸா நீங்க வந்து எல்லாமே வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் நீங்க வந்து ஒரு லைவ் டெமோ வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் வேணுமோ வாட்ஸ்அப் அந்த குரூப்ல வந்து நீங்க வந்து ப்ளே பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சாட் பாக்ஸ்லயும் நீங்க வந்து ப்ளே பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய லீடர் முக்கியமான ஒரு நபர் வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் ராமலிங்கம் சார். நீங்க ஒரு சில வார்த்தைகள். வணக்கம் பாபு சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம சங்கர் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது. நண்பர்களே, இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப எளிமையா இருக்கணும் இந்த சிஸ்டம். அதை விட முக்கியமான விஷயம், இனிமேற்கொண்டு வாழ்க்கையில யார்கிட்டையும் தோக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில தான் இந்த டெவலப்பர்ஸ் டீம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதை நம்ம தான் பயன்படுத்தணும். அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் தெரியாது. நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியாது. அந்த மார்க்கெட்டிங் யாரு பார்க்கணும்னா நம்ம தான் பார்க்கணும். இது அப்படியே நம்மள்ட்ட நாளைக்கு 8 மணிக்கு ஒப்படைச்சிருவாங்க. இந்த சிஸ்டத்துல ஏதாவது குறைகள் வந்தா அதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா கிரௌட கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற 100 பேர்ட்டையும் இருக்குது. 100 பேர்ல நாளையில இருந்து 5ஆம் தேதியில இருந்து ஜூம் பாத்தீங்கன்னா 500 மாறிடும். அது வரையில கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆகவே நம்ம ஏர்லி மார்னிங் டவுட் செக்ஷன் வச்சிருக்கோம். அப்ப வந்து நம்ம வந்து யாருக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் நம்ம அதை கேட்கலாம். நாளைக்கு ஜூம் வந்து 4:50க்கு ஜூம் ஓப்பன் ஆயிரும். 5 மணிக்கு ரெகுலரா ஸ்டார்ட் ஆகி ஒர்க் போயிட்டு இருக்கோம். அது இல்லாம கன்ஃபார்ம் நாளைக்கு பாத்தீங்கன்னா 8 மணிக்குல இருந்து நம்ம ஐடி லாகின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்றேன் நண்பர்களே, எந்த ஒரு செயலை வந்து தொடர்ந்து செய்யறோமோ அதுதான் வெற்றி அடையும். இன்னைக்கு ஒரு வாரம் இருந்தா ஒரு வாரத்துல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையா இருந்ததை தொட்டு தான் இப்பேற்பட்ட விஷயம் கிடைச்சிருக்கு. இது வந்து ஜீபோமா வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவங்கள வேலை பார்த்து இதை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இந்த பொக்கிஷத்தை இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தான் பண்ணணும். உலக வரலாற்றுல முதல் ஒரு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கு எல்லாருமே வந்து ஏன்னா இந்த ஒரு வாரம் கழிச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னன்னா எப்படி இதை செயல்படுது இப்ப வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த சொன்ன செயல்பாட்டுக்கு வரப்பதான் நம்மளுக்கு புரியும். நண்பர்களே, ரொம்ப அருமையா இருக்கு. இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுடைய நேரடி ரெஃபரல் எடுக்கிறது மூலியமா ஒரு ஐடியில 12,500 ரூபாய் வருது அப்படின்னா அதிகபட்சம் நம்மளுடைய 22ஆம் தேதி எல்லாரும் வந்து குற்றாலத்துல சந்திக்கிறோம். மினிமம் டைரக்ட் ரெஃபரல் 25 ஐடி யாரெல்லாம் லாகின் பண்றீங்களோ அவங்க எல்லாம் வந்து குற்றாலத்துக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. முதல் 100 நபர்கள் மட்டும்தான். அதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. ஆகவே நம்ம அதற்கான வேலைகளை பார்ப்போம். நாளையில இருந்து நம்ம எப்படி இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கறத பார்ப்போம். ஒன்றும் பதஷ்டம்லாம் வேண்டாம், பரபரப்புலாம் வேண்டாம். இங்க வந்து சீனியாரிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க எப்பப்பெல்லாம் ஐடி லாகின் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் வர போறோம். இன்னைக்கு முதல்ல இருக்கிற நபர்கள் பின்னாடி வந்து உங்களுக்கு எல்லாம் உதவி பண்ண போறாங்க. நீங்க முன்னாடி போறீங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க பின்னாடி வர போறீங்க. அவர்கள் முன்னாடி போறாங்க. இது ஒரு சர்க்குலேஷன்ல நடந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கன்னு சொன்ன மாதிரி 8 ஐடியா மாற போறோம். 8 அப்ப நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய இன்கம் கிடைக்க போகுதுன்னு பாருங்க. சில பேருக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கு அப்படிம்பாங்க. என்னன்னா டெய்லி வந்து பணம் வந்துட்டு இருந்தா நாங்க வந்து எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவர்கள் தான் அதை பார்த்துக்கணும். ஏன்னா பணம் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருங்கிறது தெரியும். அப்ப ஒரு நாளைக்கு நீங்க 10,000 20,000 இதெல்லாம் வருது அப்படின்னா இதற்கு நீங்க தான் ரிஸ்க் எடுத்து அதை எப்படி அதை கொண்டு போகணுங்கிற முறையை பயன்படுத்தணும். ஆகவே நண்பர்களே,
நல்லதை செய்வோம். அதை இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுவோம். நாளை விடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு பொருளாதார புரட்சியிலிருந்து மாற போறோங்கிறது உண்மை. ஏன்னா இந்த சிஸ்டத்தை வடிவமைத்திருக்கிற நண்பர்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிட்டு, நாளை காலை 4:50 மணிக்கு பாத்தீங்கன்னா ஜூம் ஓபன் ஆகும். கண்டிப்பா வாங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அங்க கேளுங்க. என்ன காரணம்னா அங்கதான் டவுட் செக்ஷன். எப்ப இருந்தாலும் 7 மணி 8 ரெகுலரா 8 மணிக்கு மீட்டிங் நடக்கும். அந்த 8 மணி மீட்டிங்கிறது காமன் மீட்டிங். அது இனிமே ஒரு 45 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. ஆனா டவுட் செக்ஷன்ல நீங்க நாளை 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 6:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். என்ன இருந்தாலும் சொல்லி கொடுப்பாங்க. ஆகவே தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். நாளையில இருந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல 1000 rupees வச்சுக்கங்க. இம்மீடியட்டா அந்த டயத்துல போய் நீங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்க கூடாது. ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் நீங்க லாகின் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் அப்ரூவல் கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கெல்லாம் வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க வந்து சில நண்பர்களுக்கு கூட ஒரு வருத்தமா இருக்கலாம். ஏன்னா 10,000 ரூபாய் மொத்தமா அனுப்பல, ஒரு ஐடிக்கா அனுப்புறாங்கன்னு. அதோட ஆச்சரியத்தை வந்து நீங்க அப்பதான் உணர போறீங்க. பிற்காலத்துல உணர்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஆல். குற்றாலங்கிறது முக்கியம் இல்ல, நம்மளாம் ஒன்னா சந்திக்கிற நாள் வந்து 22ஆம் தேதி. தேங்க்யூ ராமலிங்கம் சார். உண்மையிலேயே வந்து எக்ஸலண்ட் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கீங்க. 1 minute ப்ளீஸ். எல்லாருமே வந்துட்டு நாளைக்கு காலையில கரெக்டா 4:50க்கு வந்து நாங்க வந்து லாகின் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து 100 மெம்பர் தான் இதுல வந்து அலோடு. ஸோ நீங்க காலையில வந்துட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருமே அங்க பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்க மட்டுமே கிடைக்கும். ஸோ இது ஜஸ்ட் நீங்க வந்து பிரசன்டேஷன் கிடைக்கிற இடம். ஸோ மீண்டும் நாளை காலையில 4:50க்கு எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.